ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காலையில் எந்திரிச்சு கிச்சனுக்கு வந்தோடனே நான் ஃபஸ்ட்டு செய்கிற வேலை இந்த ஜன்னல் ஓப்பன் பண்ணுறது தான். ஏன்னா அப்போ தான் அடுப்படி வந்துட்டு ரொம்ப பளிச்சுன்னு தெரியும், லைட்டே போடாமல் வேலை செய்யலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவது வேலை என்னென்னா இந்த தண்ணி குடிக்கிறது. இது வந்துட்டு என் வீட்டுக்காரர் தான் வந்துட்டு எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க டெய்லியும் காலைல தண்ணி குடிச்சு எனக்கும் அது பழக்கமாயிருச்சு. அதனால் நானும் எப்போயுமே இதை பழக்கமாக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி என்ன சமைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல உலைய வச்சுருவோம், அப்புறமா எதாக இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லி தண்ணியை வந்துட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அரிசியும் களைஞ்சி ஒரு ஓரமாக அதையும் வச்சாச்சு. ஏன்னா நான் வந்துட்டு நேற்று சாம்பார் வச்சேன், இன்றைக்கி என்ன வைக்கிறதுன்னு தெரியல. நேற்றே தயிர் வைக்கலான்னு முடிவு பண்ணி சாம்பார் வச்சேன். அதனால் வந்துட்டு இன்றைக்கி என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறமா நேற்று மிஞ்சின பழைய சாதம் கொஞ்சோண்டு இருந்துச்சு, ஒரு தட்டளவு. அதை வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டேன்னா, நேற்று நான் சொல்லியிருந்தேன்ல வீடியோவில், அந்த மாதிரி தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். சாப்பாட்டு அந்த தண்ணியெல்லாம் வந்துட்டு ஜாரில் ஊற்றிட்டு தயிர் கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி இருக்கும் இல்லையா, அதை பிச்சு போட்டுட்டு அப்புறம் ஒரே ஒரு சின்ன மிளகா அதையும் வந்துட்டு அறுத்து சின்ன சின்னதாக போட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு ஒரு 2 ஓட்டு மட்டும் ஓட்டுங்க. ஏன்னா ரொம்ப வந்து நம்ம அரைச்சோம் அப்படின்னா என்ன ஆயிரும்னா, அது வந்துட்டு இந்த அப்பளம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா அரைச்சி போட்டு. அதில் எனக்கு பல்ப்பு தான் கிடச்சிச்சு. அதனால் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்காதீங்க, சும்மா 2 ஓட்டு மட்டும் ஓட்டுங்க. அப்புறமா இதை வந்துட்டு என் வீட்டுக்காருக்கு வந்து நான் கொடுப்பேன். எப்போயுமே காலையில் இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த வெயில் காலத்தில் நல்லாயிருக்கும். அதனால் நான் இப்படி செஞ்சு கொடுத்துருவேன். அதுவும் பழைய சோறு மிஞ்சினா செஞ்சு கொடுத்துருவேன். நான் ஒரு நாள் அப்பளம் போடணும்னு நினச்சிட்ருக்கேன். இன்ஷால்லா அதையும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கணும். அதை நான் இன்னும் ட்ரை பண்ணது கிடையாது. அப்புறமா எனக்கும் ஒரு கப் அளவு இருந்துச்சு, நானும் அதை குடிச்சிட்டேன். உண்மையை சொல்லணுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் இந்த வெயிலுக்கு நல்லாவே இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஒலை கொதிச்சிருச்சு. சாதத்தை போட்டுட்டு நான் அந்த கூழ் நின்றுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நல்லா சாப்பாடு வெந்ததுக்கப்புறமா அதை வடித்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி வடிச்சிட்டு இருக்கும்போது என் வீட்டுக்காருக்கு வந்துட்டு பசி வந்துருச்சான். அதனால் வந்துட்டு என்கிட்ட கேட்டுக்கிட்டே நின்னாங்க. அப்புறம் வீட்டுக்கு கெஸ்ட்டு வேறு வந்துட்டாங்களா, அதனால தான் இப்போ அவர் ஜூஸ் எடுத்துகிட்டு போனார். அப்புறம் இவர் பசிக்குதுன்னு கேட்ட உடனே பஜ்ஜி மாவு இருந்துச்சு, அதை ஃபஸ்ட்டு செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு வெங்காய பஜ்ஜி போட்டு கொடுத்துட்டேன். இன்றைக்கி நான் வந்து தயிர் தான் செஞ்சுருந்தேன். நேற்றே முடிவெடுத்தேன் தயிர் செய்யணுன்னு. ஏன்னா இந்த வெயிலுக்கு இப்படி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதனால் இன்றைக்கி நான் வந்து யூடியூப் பார்த்தா செஞ்சுருந்தேன். வேணுன்னா இந்த ரெசிபி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இதுக்கு சைட் டிஷ்ஷாக இன்றைக்கி உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். எனக்கு சும்மாவே உருளைக்கிழங்கு ஃப்ரைனால் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இதோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.